இங்க 3 பிளாக் பேந்தர்ஸ் இருக்கான், 44 டைகர்ஸ் இருக்கான். வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோல நம்ம போட் சஃபாரியில அந்த கோஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் பிளாக் பேந்தரை பார்த்துட்டு தான் மறுவேளை பார்த்தோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த லக் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம போட்ட ஸ்ட்ரகிள் இருக்கே, அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஜீப் சஃபாரியில போன வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம். பிளாக் பேந்தர் மேல ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு இந்த அழகான காட்டு மேல. இன்னைக்கு நம்ம கூட லக் இருக்கா இல்ல இந்த காடு நம்ம கூட விளையாடிச்சா? வாங்க பத்ரா ஃபாரஸ்ட்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் ஆஃப் ஹெட்செட்ஸ் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கும். இங்க நீங்க எந்த சஃபாரி போனாலும் பிளான் பண்றீங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. இங்க மொத்தம் 3 டைப் ஆஃப் சஃபாரி இருக்குங்க. ஜீப் சஃபாரி, போட் சஃபாரி அண்ட் வேன் சஃபாரி. ஜீப் அண்ட் போட் சஃபாரி ஒருத்தருக்கு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. வேன் சஃபாரி கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, 550 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க 1.5 மணி நேரத்துக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமா, நீங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருந்தா உங்ககிட்ட 200mm ரேஞ்சுக்கு மேல லென்ஸ் இருக்குன்னா அடிஷனலா 700 ரூபாய் பிளஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. சம்வேர் அரௌண்ட் 750 வரும்னு நினைக்கிறேன். சோ உங்க கியரை பொறுத்து பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இங்க எப்படி வரணும், என்ன ரூட், அது எல்லாமே போன வீடியோலயே கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அங்க போய் பாருங்க. சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரெக்டா டைமுக்கு. இன்னைக்கு சஃபாரி ஜீப் டிரைவரா வர இவர் தான் நேத்து நம்மள பைக்ல கொண்டு போய் போட் சஃபாரி ஸ்பாட்ல டிராப் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும்ட்டு இவர் எனக்கு அது ஹெல்ப்பா பண்ணாரு. அவரே முன் வந்து பண்ணாரு. அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். நாம இப்போ சஃபாரி டெர்மினல் தாண்டி ஒரு வாட்டர் சேனல் வரோம். அதையும் தாண்டி உள்ள நுழைஞ்சோம்னா நாம அபிஷியலா பத்ரா காட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னு அர்த்தங்க. கொஞ்சம் கொஞ்சமா காட்டுப்பாதையை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மின்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியில வலதுபுறம் பூரா காடு, இடதுபுறம் விவசாய நிலங்க. அதனால வனவிலங்கு கிட்ட இருந்து ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறை. இந்த ஆர்ச்சை தாண்டின உடனே நம்ம காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நம்ம கண்களுக்கு முதல்ல அகப்பட்டது இந்த மலபார் பைடு ஹார்ன்பில். இது வரைக்கும் நான் பறவைகளை பெருசா பார்க்க முடிஞ்சதில்ல. முதல் முறையா நான் ஒரு ஹார்ன்பில் வகைய பாக்குற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்ல பார்க்கணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் அந்த வாய்ப்புமே கிடைச்சது இல்ல. கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நானும் நம்புறேன். இதை பார்த்துட்டு நாமளும் ஃபர்தரா உள்ள நுழைஞ்சோம். ஆமா, எனக்கு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நாம சஃபாரிக்குள்ள போக போக இந்த இடத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். இப்ப நம்ம பாக்குற இந்த பத்ரா டைகர் ரிசர்வ்க்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. 1951லயே இது ஜாகரா வேலி கேம் சாங்சுரின்னு தான் ஆரம்பிச்சது. அப்புறம் 1998ல தான் இது ப்ராஜெக்ட் டைகருக்குள்ள வருது. இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முன்னாடி இங்க 26 கிராமங்கள் இருந்ததுங்க காட்டுக்கு உள்ள. அது எல்லாத்தையும் மக்களோட ஒத்துழைப்போட வெளியே ஷிஃப்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த காடு இவ்வளவு அடர்த்தியா வனவிலங்குகளுக்கு சேஃபா இருக்கிற இந்த மாதிரி சேஃபான இடமா இருக்கு. இதுக்கு மக்கள் ஒத்துழைப்புமே பெரிய காரணம். இது ஒரு பெரிய கன்சர்வேஷன் சக்சஸ் ஸ்டோரின்னு தான் சொல்லணும் நம்ம இந்தியால. அப்புறம் இந்த பத்ரா டேம்
லக்கவலி டேம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஃபாரஸ்டோட லைஃப் லைன், முதுகெலும்புனே சொல்லணும். 1965 கட்டி முடிச்ச இந்த டேம் மூலமா தான் இந்த மொத்த ஏரியாவுக்கும் தண்ணி கிடைக்குது. நாம போட் சஃபாரி போனோம்ல, போன வீடியோல பாத்திருப்பீங்களே, அது இந்த ரிசர்வாயர்ல வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியால நம்ம போனதுதான். அங்கதான் தாகத்தை தணிக்கிறதுக்கு யானைகள், பல வனவிலங்குகள், ஏன் நம்ம பத்ரா பிளாக் பேந்தர், லெப்பர்ட் இவங்கெல்லாம் கூட இங்க தானே வராங்க. கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும்னா, கர்நாடகாலேயே ரொம்ப பெரிய தேக்கு மரம் ஜாகரா ஜெயிண்ட் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதுவும் இங்கதான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 400 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை தலைமுறைய இந்த மரம் பார்த்து இருக்குன்னு. இந்த காடு மொத்தமும் பயோடைவர்சிட்டியோட சங்கமம்னே சொல்லணும். சரி வாங்க, இப்ப நம்ம லக்கி எப்படி இருக்குன்னு பாப்போம். பிளாக் பேந்தர் கிடைக்குமா இல்லையா? நாம இங்க ஜீப் சஃபாரில வந்த அந்த நேரம் இங்க படகுங்கெல்லாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல பிளாக் பேந்தர் சைட் ஆயிருக்கு. அதனாலதான் அவ்வளவு படகுகளும் அங்க நிக்குது. ஸோ ஏதாச்சும் இங்க இருந்து பார்க்க முடியுதான்னு பாக்குறதுக்காக நம்ம ஜீப் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் பார்க் பண்ணாரு. பட் நமக்கு லக் எதுவும் இல்லை, பிளாக் பேந்தர் இங்க இருந்து சைட் ஆகலைங்க. சைட்லேயே வருதா, இன்னும் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அந்த சைடில் தான் வரும், வந்துடும். அந்த சைட்லேயே வந்துடும். இங்கே 3 பிளாக் பேந்தர்ஸ் இருக்கான், 44 டைகர்ஸ் இருக்கான். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கு முந்தின ஸ்லாட்டில் லெப்பர்ட் சைட் ஆகிருக்குங்க இந்த ஸ்ட்ரெச்சில். அதனால் இங்கே கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே வேன் ஆப்ரேட்டர் வேறு ஏதோ சிக்னல் காமிச்சார். கொஞ்ச நேரம் இவர் வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்டு வந்தார். எதுவுமே நிற்கல. வழியில் சாம்பார் டியர் வந்தது, சில அனிமல்ஸ்லாம் இருந்தது. பட் எதுவுமே பார்க்குறதுக்காக நிற்கல. ஏன்னா லெப்பர்டு அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேகமாக வந்தோம். அந்த லெப்பர்ட் டெரிட்டரியில மரத்து மேலெல்லாம் நம்மளை பார்த்துட்டே வர சொன்னாரு. ஏன்னா பகல் நேரத்துல பொதுவா மரத்து மேலதான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற காரணத்தினால நாமளும் மேல ஏதாச்சும் மாட்டுதான்னு ட்ராக் பண்ணிட்டே வந்தோம். ஒன்றும் பெருசாக லக்கு இல்லைங்க, லெப்பர்டு மாட்டலை. ஆனால் அப்போ எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வட்டியை முதலமா ஈவினிங் சஃபாரியில் நம்ம கிடைக்க போகுது அப்படின்ட்டு. சரி, இப்போ எதுவும் கிடைக்கல. ஏமாற்றத்தோட வந்துட்டே இருக்கும்போது தான் இந்த இந்தியன் கார்ஸோட ஹேர்ட் நமக்கு கிடைச்சிது. சின்ன பேசு இல்லைங்க. இங்கே நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் குட்டி 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 குச்சியாக நிறையா கபில லேண்டன்ஸாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ப்ராப்பர் ஓப்பனாக இருக்கும். இது ப்ராப்பர் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால குட்டி குட்டி குச்சி இருக்குது. எடுக்கிறப்ப எடுத்தோம்னா வந்து ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு குச்சி கரெக்டாக கண்ணிக்கிட்ட குட்டி குச்சி ஏதாவது.
பாருங்க. நாமளும் மேற்கொண்டு வேற ஏதாச்சும் சைட்டிங் கிடைக்குதான்னு ப்ரொசீட் பண்ணோம். கேட் வரைக்கும் காமன் வெஹிக்கிள் அலோடா? அலோடா. ஓகே. இதுக்கு பேரு பிரிட்டிஷ் ரெஸ்ட் ஹவுஸ். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் டைம்ல இதை கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது, ரோடு கிடையாது. ஆனா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த கல் கட்டிடத்தை எப்படி கட்டிட்டு இங்க தங்கினாங்கன்னு யோசிச்சா கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. இந்த காடுகளை பத்தி ரொம்ப ஃபேமஸான ஹண்டர் கென்னத் ஆண்டர்சன் கூட தன்னுடைய புத்தகங்கள்ல நிறைய குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த பழைய காலத்து கதைகளை இந்த கட்டிடம் இன்னைக்கும் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சஃபாரி போகும்போது இந்த பழைய கட்டிடத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இதை பார்த்துட்டு போகும்போது தான் இந்த ஒற்றை யானை நமக்கு நிறைவான காட்சி தந்துச்சு. ரொம்ப நேரம் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். நேற்று இது குளிச்சுட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதே இருக்குது. டஸ்கர் இல்லை, பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு. டஸ்கர்ரா. டஸ்கர் இல்லைடா. ஃபீமேல் இது. ஒரு நிமிஷம் ப்ரோ. யாரும் ட்ரை பண்ணலாமா? சைடு தான் போகலாம். சைடு போனால் ஃபோர் கிரவுண்டு தான் வீடியோ எடுக்கலாம். ஓகே. பயப்படாம நிற்கிது. இல்லை, சைலண்டாக இருக்கு. அப்படி வண்டி பக்கம் பார்த்து வா. யானையை பார்த்து முடிச்சுட்டு ஜீப் சஃபாரியோட முடிவுக்கு வந்துட்டோம். எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே பார்த்தா அந்த மலபார் பைட் ஹார்ன்பில்ஸ் அங்கேயே தான் இருந்தது. இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நிறைய பறவைங்க இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு வெளியேறிட்டோம். பட் வெயிட் வீடியோ முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க, இன்னும் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், பத்ரால ஜீப் சஃபாரி மட்டும் இல்லை, போட் சஃபாரியுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். போட் சஃபாரியில தான் நமக்கு பிளாக் பேந்தர் அண்ட் லெப்பர்டோட சைட்டிங் பேக் டு பேக் ஒன்னா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல ரொம்ப டீடைல்டாவே அது இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோமே போய் பாருங்க. இல்லனா அந்த டென்ஷன், அந்த ஹை ஆக்டேன் எனர்ஜி எல்லாமே இந்த வீடியோலாம் கிடைக்கிற மாதிரி பின்னாடியே வருதுங்க. இதுக்கப்புறம் அந்த டே எப்படி நமக்கு முடிஞ்சதுங்கிறத இந்த வீடியோலயே காட்டிடுறேன். நேரா வாங்க நம்ம கிளைமேக்ஸ்க்கு போயிடலாம். கரெக்டா 2:30 மணி சஃபாரி ஆரம்பிச்சிட்டோங்க பத்ரா பேக் வாட்டர்ஸ்ல. காலையில நம்ம ஜீப் சஃபாரி வந்தப்பவே தூரத்துல படகுகள் நிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, காலையில பிளாக் பேந்தர் சைட் ஆயிருக்காமா. ஆனா இப்ப அது பாக்குற தொலைவுல ஒரு மரத்து மேல ஓய்வு எடுக்கிறதா சொன்னாங்க. அதனால நம்ம சஃபாரி ஆரம்பிச்ச கையோட நேரா அங்க எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாங்க. பிளாக் பேந்தரை பார்த்துட்டோம், ஆனா தொலைவுல இருந்தது. குரங்குகள் இருந்த நேர் எதிரே இருக்கிற திசையில இருந்து அலாம் கால்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம படகையுமே அந்த டைரக்ஷனை நோக்கி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்துட்டு போயிட்டோம்.
தொடர்ந்து கேட்டுட்டே இருந்த அபாய எச்சரிக்கை நாம கிட்ட போறதுக்குள்ள நின்றுடுச்சு. சரி இந்த இடமா தான் இருக்கோன்ட்டு எப்பவுமே லெப்பர்ட் சைட் ஆகுற அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு ரிட்டர்ன் வந்துட்டு மீண்டும் அடுத்த சஃபாரியில அப்படியே கண்டினியூ பண்றோங்க. ஆனா இந்த டைம் வேற போட். நம்ம போட் கேப்டன் ராஜேஷ் ப்ரோ நமக்கு பின்னாடி இருந்த மலைகள்ல ஒரு டஸ்கர் நடந்து கீழ் நோக்கி வர்றத கவனிச்சாரு, ஸ்பாட் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் இப்ப நீங்க இங்க பாக்குறீங்க. தண்ணி குடிக்க வரோன்னு பார்த்தா போட்டுங்க இருக்கவோ அது வராம உள்ளுக்கா போயிடுச்சு. ஆனா பிளாக் பேந்தர் இருக்க ஏரியா பக்கம் தான் போச்சு. சரி இந்த யானைக்கு பயந்து அது வெளியில வரும்னு பார்த்தா அப்பவுமே எதுவும் நடக்கலங்க. அது அங்கவே தான் சேஃபா படுத்துட்டு இருந்தது. அப்படி நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல கிரேலங்கூர் குரங்குகளோட அபாய எச்சரிக்கை கேட்க ஆரம்பிச்சது. இது மத்தியானமே கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் நாங்களும் அந்த பக்கம் பார்த்தோம். பட் ஆனா அவ்வளவு ஒன்றும் எங்களுக்கு எதுவும் தெரியல அந்த டைம்ல. அப்போ எல்லாருமே பிளாக்கிக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 6-10 மணி இருக்குங்க. சட்டுன்னு சீன் மாறுது. சுத்தி இருக்கிற மரங்கள்ல கிரேலங்கூர் குரங்குங்க எல்லாம் மரணமா கத்த ஆரம்பிச்சு தாவி தாவி ஓட ஆரம்பிச்சுது. காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான வைப், ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுது. அப்ப போட் ஓட்டுற கைடு அங்க பாத்துட்டு அங்க பாருங்க லெப்பர்ட் லெப்பர்ட்னு கத்துனாங்க. எங்க கண்ணு முன்னாடி காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த சிறுத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் செம்ம ஷோ கொடுத்துட்டு போச்சுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்ல இந்த கருஞ்சிறுத்தைக்கு எப்பவுமே டாப் ரேங்கிங் தான். 25-26 வருஷ தேடலுக்கு அப்புறம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் அதனுடைய சொந்த ராஜ்யத்துல என் கண் முன்னாடியே நிக்குது. வண்டலூர் ஜூல அந்த சின்ன பையனா பார்த்த அதே வியப்பு இப்ப ஒரு வைல்ட் லைஃப் லவரா எனக்குள்ள திரும்பி வருது. இதை பார்த்த அந்த நிமிஷம் என் கண்ணுல என்ன அறியாமலேயே கண்ணீர் வந்துடுச்சு. இத்தனை வருஷ தேடல், இத்தனை ஏமாற்றம் எல்லாம் இந்த ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. இந்த அழகை நீங்களே பாருங்க மக்களே, மெய் மறந்துடுவீங்க. இந்த இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே நம்ம போட்டில் வந்துட்டே இருந்துட்டோம். இந்த கருமை அழகு ராத்திரி இருட்டில் அப்படியே மறைஞ்சிடுச்சு கண் எதிர்க்கையே. செம்ம சாட்டிஸ்ஃபைடான
ஒர்த்தான ஒரு சஃபாரியாக தான் இந்த கடைசி நிமிஷங்க எங்களுக்கு அமைஞ்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் பேந்தர் சைட்டிங் வந்து பேஸ்ட் ஆன் லக்கு தாங்க. ஆனா இங்க மோஸ்ட்லி சஃபாரி போற 80% பேருக்கு சைட்டிங் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஈஸியா பிளாக் பேந்தரை ஸ்பாட் பண்ணக்கூடிய இடமா இப்போதைக்கு பத்ரா தான் இருக்கு. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இந்த போட் சஃபாரி சைட்ல சைட் ஆகுதுங்க. அப்படி இல்லைன்னா ஜீப் சஃபாரிலயுமே அப்பப்ப ஆகுது. அதனால பிளான் பண்ணீங்கன்னா 2 சஃபாரியுமே பிளான்ல வச்சுக்கோங்க. ஆஃப்லைன் டிக்கெட் கொஞ்சம் கஷ்டங்க, ஏன்னா ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்கும். அதனால ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. பட் திரும்பியும் சொல்றேன், இது பேஸ்ட் ஆன் லக். நீங்க ஆன்லைன்ல ஜீப் சஃபாரி போகும்போது அது இங்க போட்ல கிடைச்சிருக்கலாம், இல்ல போட்ல நீங்க போகும்போது ஜீப்ல கிடைச்சிருக்கலாம். அதனால எப்படி வேணாலும் அமையும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். இது ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோவாக தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் இதோட கம்ப்ளீட் வெர்ஷன் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. அதுதான் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ஒரு காட்சிக்காக நான் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் மேலும் இது போல கண்டென்ட்ஸ் கொடுக்க உதவும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இப்பவே உங்க போனை எடுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஹைப் பட்டனையும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த த்ரில்லிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த கரிஞ்சிருத்தைய இவ்வளவு பக்கத்துல பாக்குறப்ப எனக்கு வார்த்தைகளே வரல. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க இதுக்கு முன்னாடி நேர்ல கரிஞ்சிருத்தைய பார்த்திருக்கீங்களா? இல்ல இதுதான் முதல் தடவையா? கீழே இருக்கிற நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சு ரிப்ளையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி நமக்கு நிறைய பர்சன்டேஜ் வியூஸ் டிவில இருந்து தான் வருதுங்க. ஸோ டிவியில பாக்குற நண்பர்களே, தயவு செஞ்சு உங்க மொபைல் போன் எடுத்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு லைக்கையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் டிவியில கொஞ்சம் பாருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இன்னைக்கு ஓரளவுக்கு வெளியில தெரிஞ்சு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு மட்டும் இல்ல, உங்களுடைய அன்புனாலையும் தான். நம்மளுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேரை நான் ஆல்ரெடி பரிச்சயம் ஆயிட்டேன். குறிப்பா இவங்க எல்லாம் நம்ம சேனலோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் இவங்க எல்லாம் கொடுக்குற ஊக்கம் தான் என்னை அடுத்த காட்டுக்கு கூட்டிட்டு போகுது. விஜி சிஸ்டர், நீங்க ஒருத்தர் மட்டுமே கிட்டத்தட்ட 55 கமெண்டாவது பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எனார்மஸ் சப்போர்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இந்த அன்புக்கு பெரிய நன்றிகள். ஸோ தயவு செஞ்சு நான் நம்ம வியூவர்ஸை கேட்டுக்கிறேன், இந்த லிஸ்ட்ல நம்ம சப்போர்ட்டர்ஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏன்னா இந்த டேட்டாவே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ள அனாலிட்டிக்ஸ்ல தேடி மேனுவலா எடுத்தது தான். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்க பேர் இங்க இல்லைன்னா. அதர்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்குமே கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். மீண்டும் வேற ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.